அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன். முதல்ல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். 2025 எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த பொங்கல் ஸ்பெஷலுக்கு வந்து திருநெல்வேலி ஐயர் வீட்டு ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்பெஷல் அவியல் செஞ்சுருக்கோம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ மூலமாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் அவியல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து கத்திரிக்காய், அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் சீனிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து முருங்கைக்காய் ஒரு 2. தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த காய்களை நீங்கள் வந்து நீட்டுக்காக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாழைக்காய், அதே மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற சைஸில் வந்து நீங்கள் அதை சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற காய்களெல்லாம் முதல்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் கேப்பில் வந்து நம்ம வேக வைக்கிறோம். முதல்ல வந்து நான் இப்போது சேப்பங்கிழங்கு போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து சீனிக்கிழங்கு, அதை அந்த குக்கரில் போட்டிருக்கேன். 2 நிமிஷம் கேப்பில் நம்ம போட்டோன்னா வேகும், சரியாக இருக்கும் டைமிங்கு. அப்புறம் வந்து கேரட்டு, அடுத்தது முருங்கைக்காய் கொஞ்சம் லேசாக வெந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்தது வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இப்படி 1 or 2 minutes கேப்பில் வந்து அந்த காய்களை எல்லாத்தையும் போட்டு நாம் வந்து நல்ல வேக வைக்கிறோம். இந்த முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. குக்கரில் போட்டு விசில் வர அளவுக்கு மூடி வச்சிடக்கூடாது. அடுத்ததாக இப்போ வந்து பீன்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது கத்திரிக்காய், இதையும் இந்த அவியலுக்கு வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் அவியலுக்கு வந்து சேர்க்குறேன். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்க்குறேன். இதுக்கு குக்கர் போட்டு மூடி விசில் வச்சிடக்கூடாது. விசில் வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து ஒரு ஆஃப் சிம்மில் வச்சு என்ன பண்ணுறோம், இந்த காய்களை நம்ம வேக வைக்கணும். உப்பு, மஞ்சள் தூள் இதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு நான் வந்து மூடிடுறேன். இது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பச்சை பட்டாணி, சுண்டல் பட்டாணி கிடையாது, பச்சை பட்டாணி வந்து கடையில் வாங்கிட்டு அதை வந்து சீக்கிரம் வந்துடும். அதை உரிச்சிட்டு பட்டாணி மட்டும் தனியாக எடுத்து தேவையான அளவுக்கு அதை வந்து ஒரு 100-150 கிராம் போட்டு அதையும் சேர்த்து வேக வைக்கிறோம். சீக்கிரம் வந்துடும் பச்சை பட்டாணி. இப்போ வந்து நான் ஒரு 10-15 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த காய்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, சூப்பராக வெந்திருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி குக்கரில் போட்டு மூடி விசில் வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும். குழையக்கூடாது. காய்கள்லாம் வந்து கொஞ்சம் விரைச்சி நிற்கிற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் வெந்திருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மீன் டைம் இந்த மிக்சி ஜாரில் வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஒரு 3 பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல துருவல் மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, இதே மாதிரி துருவல் மாதிரி நான் வந்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கிறேன். இந்த காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வடிகட்டிட்டு அந்த காய்களில் இந்த தேங்காய் துருவலை வந்து நான் அதில் கொட்டிடுறேன். இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் துருவலை வந்து அதில் போட்டுட்டு நல்ல ஒரு கிளறிடும். இந்த வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லையா, காய்கள் வேக வச்சு வடிகட்டின தண்ணீரை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானது கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டு முக்கியமானது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், ரொம்ப முக்கியமானது தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்ல தேங்காய் எண்ணெயை சுற்றி அதில் பரவலாக விட்டுருங்க. விட்டுட்டு நல்ல கிளறி இறக்கி வச்சுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தோட கடைசியாக போட்டுட்டு நல்ல ஒரு கிளறி வச்சுருங்க. இந்த திருநெல்வேலி ஐயர் வீட்டு ஸ்பெஷல் அவியல் இப்படி தான் பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே இந்த காய்களை வந்து வெறுமனே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தயிரை வந்து ஊற்றுவாங்க. அது வந்து புளிப்புக்காக. அது வந்து அவ்வளோவா திருநெல்வேலி சைட்லாம் தயிர்லாம் சேர்க்க மாட்டாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து உண்மையிலே ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்இன் கிச்சன் சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.